நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பைசன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவா துருவ் விக்ரம் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா நம்ம அனுபமா நடிச்சிருக்காங்க, அப்புறம் பசுபதி, லாலு, அமீர், ஸோ இந்த பிரபலங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல சூப்பரான நல்ல உண்மையான கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் 1994ல வந்து ஆக்சுவலா இது நடந்திருக்கு. இந்த உண்மையான சம்பவம் பத்தி தான் மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த திருச்செந்தூர்ல வனத்தின் ஒரு ஊர்ல தான் இவங்க எல்லாரும் வாழ்ந்து வந்திருந்தாங்க. துருவும் விக்ரமும் அப்புறம் பசுபதி, அவங்க அப்பா தான் பசுபதி. ஸோ இவருக்கு வந்து கபடினா ரொம்ப பிடிக்கும், நிறைய டேலண்டும் இருக்கு இவருக்கு. ஆனா வந்து அந்த ஊர் மக்கள் கூடயே வந்து இவர் விளையாட விட மாட்டாங்க. எதனாலனா வந்து அந்த ஊர் டீமோட கேப்டனுக்கும் பசுபதிக்கும் வந்து ஒரு சின்ன தகராறு பகை இருக்கனால வந்து அவங்க பையன் துருவ் விக்ரம வந்து விளையாட விட மாட்டாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப விருப்பம் கபடியில விளையாடணும்னு சொல்லி ஸ்கூல் டீம்ல வந்து இவன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவன் நல்லா ஆடுறத பார்த்து ஸ்கூல்ல மதன்குமார் அவரோட பிடி சார் வந்து இவனை நல்லா பில்ட் பண்ணுவாரு, நல்ல கபடி ஆடுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயும் பேசுவாரு. இவன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், நல்லா கபடி ஆடுறான், இவனோட ஃபியூச்சர் எங்கேயோ இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா பசுபதிக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து கபடி வந்து அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகும், அதுல ஒரு 4-5 பிளாஷ்பேக் போகும். கபடி வந்து அதனால வந்து ஏகப்பட்ட பகை கிரியேட் ஆகுது, பிரச்சனை ரொம்ப வருது, என் பையன் வந்து படிப்பே போதும், கபடிலாம் வேணாம், எதனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து கபடி வேணான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம மதன் வந்து இல்ல இல்ல அது வந்து எல்லாருக்குமே அது இல்ல, இவன் பையனுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சு விளையாட வைப்பாரு. அதுக்கப்புறம் நடுவுல எல்லாம் வந்து அமீரோட கதை வரும், அதுக்கப்புறம் லாலோட கதை வரும், இவங்க 2 பேர் பகையோட கதை வரும். ஸோ இத மாதிரி நிறைய போவோம். அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி ஒன்று வரும் அனுபமா கூட. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் வந்து எப்படி வந்து மேல போவாரு, போய் பாகிஸ்தான் கூட எப்படி வின் பண்ணுவாருன்னு தான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. ஸோ நடுவுல எல்லாம் வந்து நல்ல சாங்கும் சரி, நல்ல டைலாக், ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும், எங்கேயுமே லேக் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாஃபும் நல்லா சூப்பரா இருக்கும். இதுல வந்து துருவ் விக்ரம் வந்து நல்லா செம்மையா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் வந்து இந்த மாரி செல்வராஜ் படத்துக்கு எப்படி செட் ஆவாரா, இவர் வந்து கிராமத்திலே எடுப்பாரு, இவர் எப்படி செட் ஆவாரு அப்படின்ற மாதிரி, இவர் முழு மூஞ்சி எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அப்படி இப்படி டிங்கரிங் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாத்திட்டாங்க. ஆக்டிங்கும் சரி வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, டைலாக் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டாரு. என்னன்னா இந்த படத்துல பூரா வந்து கத்திட்டே இருந்தாரு, என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாலும் கத்துறாரு, தூங்குனியா கேட்டாலும் கத்துறாரு, கத்திட்டே தான் இருக்காங்க ஃபுல்லா. ஆனா வந்து அனுபமா கூட ரொமான்ஸ் பண்ணும்போது கூட கத்தல, அப்ப மட்டும் கத்தல அவரு, மத்த எல்லா இடத்துலயும் வந்து கத்திட்டு தான் இருந்தாரு. அது எல்லாமே நல்லா பிளே பண்ணதும் சரி, அந்த கபடிக்கான ஒரு இதையும் வந்து கொண்டு வந்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரியே நல்லா ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனுபமா வந்து பெருசா அவங்களுக்கு வந்து ரோல் இல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு 4-5-6-7 சீன் தான் வருவாங்க, அந்த அளவுக்கு ரோல் இல்லை. ஆனா கொடுத்த ரோலை வந்து நல்லா சூப்பரா அவங்களும் பண்ணியிருந்தாங்க அனுபமா. நெக்ஸ்ட் வந்து பசுபதி சொல்லவே தேவையில்ல, அவங்க அப்பா ரோல் வந்து வேற லெவலா கலக்கிட்டாரு. எமோஷனலாவும் சரி, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாவும் சரி, டான்ஸ் அதெல்லாம் வேற லெவலா இருந்தது. ஒரு சீன்ல வந்து ஒரு சாமி வந்த மாதிரி ஆடுவார் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலா இருக்கும் ஆக்டிங்கு. அந்த தியேட்டரே வந்து உண்மையிலேயே கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆக்டிங்க்கு. அந்த ஆக்டிங்க்கும் அந்த டைம்லயே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு மேட்ச் இருக்கும் துருவ் விக்ரமுக்கு, அதை 2 பேர் சேர்த்து காட்டியிருப்பாங்க பாருங்க, அது வேற லெவலா இருக்கும் உண்மையில அந்த சீனு. பசுபதி கிளைமாக்ஸும் சரி எல்லாம் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவலா பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அமீரும் வந்து அவரோட ரோலை பயங்கரமா காட்டியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரியும், அந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யற மாதிரி இல்ல பிரச்சனை எல்லாம் தட்டி கேட்கிற மாதிரி ஒரு ரோல் இருக்கும் அவருக்கு. அதுவும் அவரு செம்மையா பண்ணியிருப்பாரு. அந்த லாஸ்ட்ல அந்த கல்யாணம் ஒரு சீன் வரும் அனுபமாக்கும் இன்னொன்னு ஒரு பையனுக்கும், அப்ப வந்து ஒரு சமாதானம் பண்ணுவார் பாருங்க, அதெல்லாம் மெட்டி விட்டார் மாரி செல்வராஜ், வேற லெவலா இருக்கும். அதெல்லாம் அந்த சீன்லாம் பார்த்தே அவனு தியேட்டர்ல போய் அது மாதிரி சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் லாலும் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாரு. லாலுக்கும் அமீருக்கும் தான் பிரச்சனையே இருக்கும் ஆக்சுவலா. அதை வந்து நல்லா சூப்பரா வந்து கிளைமேக்ஸ்ல கரெக்டா முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அதை சொல்லிட்டா வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும், ஆனா அது சொல்ல மாட்டேன் நானு.
அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா முடிச்சிருப்பாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் வந்து விஜயன் அவங்க வந்து அக்கா ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் அக்கான்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஓவராலா இந்த படம் வந்து வேற லெவலா இருந்தது. ஃபேமிலியோட போய் நல்லா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய படம் தான். ஆனா கிளைமேக்ஸ் உண்மையிலேயே எல்லாருக்கும் கண்ணு கலங்கிடும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல அவர் ஜெயிச்சோனே. ஸோ இந்த படம் வந்து உண்மையிலேயே ஃபேமிலியா ஜாலியா போய் பார்த்துட்டு வர வேண்டிய படம். போய் ஃபேமிலியா பாருங்க. இந்த தீபாவளியை வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க.